கும்பகோணம்லேருந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னு பார்க்கலாமா? இந்த பாத்திரம் வந்து பார்க்க நல்லா இருக்குன்னு தான் வாங்கியிருந்தேன். இது வந்து அரிசி அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நாளா இந்த ஃபினிஷிங்ல பவுல்ஸ் வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். சாமிக்கு பிரசாதமா வைக்க நல்லா இருக்கும் அப்படின்னு. இது வந்து பீஸ் ரேட்னு சொல்லியிருந்தாங்க. ஈச் கப் அரௌண்ட் 150, 160 ரேஞ்சுக்கு வந்து அவைலபிள் இருந்தது. மறக்காம வரும்போது பொங்க பாத்திரம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அங்க நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. பாத்திரத்துல இதுதான் சூஸ் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஸ்டர்டியா இருந்தனால. இது ரெண்டும் சேர்த்து அரௌண்ட் 1.04 கேஜஸ் இருந்தது. ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 1500 ரேஞ்ச் போல் வந்திருந்தது. நான் முதல்ல காமிச்சிருந்த பாத்திரம் வந்து அரௌண்ட் 800 போல் வந்தது. இதோட ஒரு சின்ன செட் ஆஃப் பூஜா யூட்டென்சில்ஸ் பார்க்கலாம். ஒரு சின்ன பிளேட், முருகர் சிலை நல்லா வெயிட்டாக இருந்தது, பஞ்ச பாத்திரம், சாமிக்கு யூஸ் பண்ணுற பெல், கற்பூரம் காமிக்கிறோம்ல, ஆர்த்தி காமிக்கிற அந்த யூட்டென்சில், இதெல்லாம் சேர்த்து வந்து அரௌண்ட் 1400 ரேஞ்ச் போல் வந்திருந்தது. இந்த ப்ரைஸஸ்லாம் பார்க்கும்போது எங்கள் ஊரோட வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு.